ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MKDIY. இன்றைக்கி இந்த வேஸ்ட்டு கேலண்டர் அட்டையும் அப்புறம் கார்ட்போர்ட் ஷீட் கொஞ்சம் வச்சு நம்ம எப்படி செப்பல் ஸ்டாண்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிற லென்த், அதாவது பிரெத்தில் அதில் ஹாஃப் எடுத்துக்கிறேன். எனக்கு 10 இருந்தது, ஸோ நான் 5 டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ மறுபடியும் இதை ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். 2.5, 2.5 inches, 2.5 inches. இப்போ இதை 4 பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக்கில் இருக்க இதெல்லாம் எடுக்காதீங்க, உடஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நைஃப் எடுத்துக்கோங்க. நான் ஸ்டீலில் இருக்க நைஃப் தான் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி 4 பீசஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 4 பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்தது. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது கட் பண்ணனால அந்த இடத்துல சைடில் இன்னொரு கார்ட்போர்ட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். 2 கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணி கூட இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்டே எடுத்திருக்கேன். இதில் ஒரு டாப்லேருந்து ஒரு 3 inches கீழே எடுத்துகிட்டு 2 சைடும் 1 inch 1 inch கேப் விட்டுட்டு 2.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு 1 inch கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தான் அந்த இதெல்லாம் அட்டாச் பண்ண போகிறோம், அந்த கேலண்டர் அட்டையெல்லாம். இது நான் சுற்றி இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, வேறு பர்பஸ்க்காகலாம் இல்லை. இப்போ அதை அட்டாச் பண்ணியாச்சு. இனிமேல் இதை க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். கீழே 2 கார்ட்போர்ட் பேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இது மாதிரி ஆல் சைட்ஸ் க்ளூ கன் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே நான் க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டேன். கீழேயும் அப்படி தான் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். என்னோடய குட்டீஸோட செப்பல்ஸ் தான் வைக்கிறதுக்காக தான் இது செஞ்சேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.